அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். மன அழுத்தம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மன அழுத்தம். இன்றைக்கி யாரை பார்த்தாலும் சரி, சார் டென்ஷனாக இருக்குது, ஒரே மன உளைச்சலாக இருக்குது சார், ஒரே குழப்பமாக இருக்குது, ஏண்டா உயிர் வாழ்கிறோம். எனக்கு மட்டும் என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சின்னா நான் போய் சேர்ந்துருவேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு அப்படின்னா நான் போயிடுவேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறந்துச்சு, எனக்கு ஒரு பேரன் பேத்தி கிடச்சின்னா நான் போய் சேர்ந்துருவேன். இப்படி நிறைய பேர்கள் நம்ம பேசுகிறத கேட்க முடியும். அவ்வளோ சலிப்பு, மன உளைச்சல். எப்போவுமே ஏதோ ஒன்று டம்மு 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 டம்முன்னு அப்படியே காதுக்குள்ளே அடிக்கிற மாதிரி, மனசுக்குள்ளே அடிக்கிற மாதிரி எல்லாம் பாஞ்சிக்கிட்டே இருக்கிறது. எப்போவுமே எண்ணங்கள் ஒரு அமைதியாக இல்லாமல் அப்படியே மேலையும் கீழே மேலையும் கீழே இந்த கிராஃப் போட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ மோசமாக இருக்கும். எங்கே போனாலும் எரிஞ்சு விளையாடுறது, பஸ்ஸில் போனோம்னா எரிஞ்சு விளையாடுறது, கோயிலுக்கு போகிறதே சாமி கும்பிட்றதுக்கு அமைதியாக இருந்து சாமி கும்பிடுறது, அங்கே போய் சண்டை போடுறது கோயிலில். இதெல்லாம் ஏன் நடக்குது? அதுவும் குறிப்பாக நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு மன உளைச்சல் மிக அதிகமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மன உளைச்சலை, மன அழுத்தத்தை எப்படி நாம் போக்குவது? இதை நாம் எப்படி போக்குவது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, மன அழுத்தம் அப்படின்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நம்ம மருத்துவமனையில் இவ்வளோ நோயாளிகள் எல்லாமே குணமாகி போகிறாங்க அப்படின்னா அதற்கு அடிப்படையே நோய்களினுடைய தன்மையையும் ஆரம்பத்தையும் ஆராய்வது தான். அதுக்கான மூல காரணத்தை ஆராய்ந்து சிகிச்சை கொடுப்பது தான் இவ்வளோ பெரிய வெற்றி. அப்போது ஒரு பிரச்சனை நமக்கு தீர்வு ஆக வேண்டும் என்றால் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை முதல்ல நம்ம அறிய வேண்டும். அப்போ மன அழுத்தத்திற்கான காரணம் முதல்ல என்ன? நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம், இதுதான் நடக்கணும், இது நடந்தால் நல்லது, இது நடக்கலைன்னா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் நம்ம. அப்போது ஒருத்தர் இடத்துல ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அந்த எதிர்பார்ப்பு பொய்யாக போகிறது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மன அழுத்தம் வருது. இப்போ மனைவி இடத்துல ஒன்று எதிர்பார்க்குறீங்க, மனைவி தப்பாக செய்கிறாங்க, உடனே உங்களுக்கு கோபம் வருது, மன உளைச்சல் வருது. கணவன் இடத்துல எதிர்பார்க்குறீங்க, அது சரியாக இல்லை, அப்போ உங்களுக்கு கோபம் வருது, மன உளைச்சல் வருது, மன அழுத்தம் வருது, ப்ரெஷர் ஆகுது, டென்ஷன் ஆகுது. ஒரு அலுவலகத்தில் ஆஃபீஸில் நீங்கள் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்கலை, அப்போ உங்களுக்கு ப்ரெஷர், அப்போ உங்களுக்கு டென்ஷன். அப்போது இந்த இடத்துல மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பொய்யாக்கப்படும் பொழுது, பொய்யாகும் பொழுது அது மன அழுத்தமாக மாறுகிறது. அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அப்போ இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க, அதை மாற்றும்னு நினைக்கிறீங்க. இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்கணும் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல எப்படி நீங்கள் முடிவு பண்ண முடியும்? ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தால் கூட அது அல்லாவுக்கு தெரியாமல் நடக்காதுன்னு சொல்லிட்டு திருக்குறள் நமக்கு போதிக்கும் பொழுது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இது நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்னு? அது சாத்தியமே இல்லையே. இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டத்தகாத நிகழ்வுகளும் நீங்கள் நினச்சா நடக்குது இல்லை, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும்போது கூட நீங்கள் நினச்சி நடக்குதானா? இல்லை.
அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போது நம்ம ஒரு முடிவு செய்யக்கூடாது, இது நடந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா அதை விட நல்லதுன்னு நினைங்க. அப்போ உங்களுக்கு எப்படி மன அழுத்தம் வரும், எப்படி ப்ரெஷர் வரும் உங்களுக்கு? எதிர்பார்ப்பை முதல்ல குறைங்க. முதல்ல மற்றவங்க பாராட்டுன்னு நினைக்கிறத முதல்ல கட் பண்ணுங்க. முதல்ல நினைக்காதீங்க. முதல்ல எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா நம்ம செய்யறதை மற்றவங்க பாராட்டணும். மற்றவன் நாம் செய்கிறத மற்றவங்க சொல்லிடக்கூடாது. அவன் சொல்லத்தான் செய்வான். இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நல்லதும் போடுவான், கெட்டதும் போட செய்வான். அது அவனுடைய எண்ணங்கள். அதை நம்ம பேசி பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் நல்லவனாக எல்லாரும் வாழ முடியாது. இன்னைக்கு காந்தி தந்தை மகாத்மான்னு சொல்கிறோம் நாம். அவரையே பிடிக்காதான் சுட்டு கொண்டாங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச அவர் ஒரு சிலருக்கு பிடிக்கலையே. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா பாதி பேத்துக்கு பிடிக்கும், பாதி பேத்துக்கு பிடிக்காது. எதிர்கட்சியாளர்கள் கருணாநிதி ஐயாவை பாதி பேத்துக்கு பிடிக்கும், பாதி பேத்துக்கு பிடிக்காது. ஏன் காமராஜ் ஐயாவை பாதி பேத்துக்கு பிடிக்கும், பாதி பேத்துக்கு பிடிக்காது. அவளை ஏன் கடவுள் நம்ம சொல்கிறோம். இயேசு கும்புறவங்களுக்கு அல்லாஹ் பிடிக்காது, அல்லாஹ் கும்புறவங்களுக்கு இயேசு பிடிக்காது. இயேசு இப்போ இந்து மதத்தை கடவுள்களை மற்றவர்களுக்கு பிடிக்காது. கடவுளுக்கு அந்த நிலை தானே. இறைவன் என்பவன் ஒருவன். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயே குழப்பங்கள் வருது. அப்போ எல்லோருக்கும் பிடிச்சவனாக நடக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாக நாம சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சாத்தியமாக மாற்றப்படும். அப்போது இந்த மன அழுத்தம் என்பது எதிர்பார்ப்பு, மற்றவர்கள் பாராட்டணும்னு நினைக்கிறது, எல்லாரும் நம்மளை நல்லவன் சொல்லணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி நடக்காத ஒரு சூழ்நிலையில் ஏமாற்றங்கள் வரும் பொழுது மன அழுத்தமாக மன உளைச்சலாக ஏற்படுகிறது. என் பையன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு என் பேச்சை கேட்கல, என் குழந்தைங்க என்னை எதிர்த்து பேசுகிறாங்க, என் கணவன் கேட்க மாட்டேங்கிறான், மனைவி கேட்க மாட்டேங்கிறான், நான் எது செஞ்சாலும் தப்பாக நடக்குது. எது செஞ்சாலும் தப்பாக நடக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை விடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ கடவுளுக்கே அந்த ஒரு நிலை தான். எல்லாருக்கும் பிடிச்சவனாக வாழணும் அப்படிங்கிறது அது சாத்தியமே இல்லாதது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒருத்தன் கேட்டானா இறைவனிடத்தில் வரன் கேட்டிருக்கான். இறைவா ஒன்று கேட்டிருக்காரு, என்னப்பா உனக்கு வேணும்? தங்க வேணுமா, வேற வேணுமா, வைடூரிய வேணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம் இறைவா, எல்லாத்துக்கும் பிடிச்சவனாக நான் வாழணும், எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும். இப்போ கடவுள் சொன்னாராம், தம்பி நீ எதை வேணா கேளு, இது மட்டும் முடியாது, ஏன்னா எனக்கே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார், பின்வாங்கிட்டார். ஸோ அதனால் அந்த எண்ணத்திலிருந்து முதல்ல வெளியே வந்தீங்கன்னாவே மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு நீங்கள் வரணும். முதல்ல எதுலேயுமே ரொம்பவும் பாசத்தையும் வைக்காதீங்க, ஒட்டாதீங்க. ஏன்னா அந்த பாசத்தை வச்சுட்டு அந்த பாசம் பொய்யாக போகும் பொழுது தாங்க முடியறதில்லை. ரொம்ப போய் பாசத்தை வைக்காதீங்க. அதே மாதிரி பாசமும் இல்லாமல் இருக்காதீங்க. ரொம்ப ஒட்டி போனாலும் சுடும். இப்போ நெருப்பு போட்டுட்டோம், பக்கத்தில் போனால் சுடும், தூரமாக போனால் குளிரும். இப்போ ரொம்ப குளிர்காலம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தை மாதத்தெல்லாம் குளிருது இல்லையா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமங்கள்லாம் போட்டு எரிய விடுவாங்க, எரிய விட்டு குளிர் காய்வாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் அப்படியே கிராமங்களில் குளிர் காய்ஞ்சிட்டு டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த டீ கல்லில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் போனால் சுடும், தூரமாக போனால் குளிரும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஒரு லெவலில் நிற்கணும். அது எல்லா இடங்களிலையுமே அதை பயன்படுத்துங்க. உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், எங்கேயுமே சரி ரொம்ப ஒட்டாதீங்க, ரொம்ப விலகி போகாதீங்க, சரியான அளவில் இருங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்.
மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவிக்கமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. சூரியகாந்தி படத்தில் வந்து கண்ணதாசன் ஐயா பாடுவார். ஸோ அது மாதிரி நம்முடைய சொந்தங்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவை தான். அந்த சொந்தங்களால் தான் நமக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொந்தங்கள்கிட்ட நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு விசேஷம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த விசேஷத்தில் வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். நீங்கள் பணம் அது அந்த ஒரு விசேஷத்துக்கு, கல்யாணத்துக்கோ இல்லை காது குத்துக்கோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதுக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்கள் வந்துட்டு பேசாமல் போயிடுவாங்க. அதில் நிறைய குறைகள் இருந்தால் கூட. ஆனால் நம்ம சொந்தக்காரங்க குறையே இல்லைனாலும் அதை குறையாக பேசுவாங்க. நல்லபடியாக பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பணம் இருக்கிற திமிரு பார்த்தியா அப்படின்வான். கொஞ்சம் பணம் இல்லாமல் கடன் ஒன்று வாங்கி கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா, ஒரு விசேஷம் ஏன் ஒரு நல்ல சாப்பாடு போட்டால் என்ன நடத்துகிறாங்க கஞ்சம் பிடிச்சவனுங்க. இதில் நிறைய நான் கேட்டிருக்கிறேன். இந்த சொந்தம் என்பது என்னன்னா, நம்முடைய மன உளைச்சலை ஏற்படுத்துவதே சொந்தம்தான். ஸோ அதனால் விலகி நில்லுங்க, ரொம்பவும் ஒட்டி போகாதீங்க, அதே சமயத்தில் விலகி போகாதீங்க. விருப்பு வெறுப்பு அற்ற நிலைக்கு நமது உறவுகளிடத்திலும் இல்லது வேறு பொருள்களிடத்திலும் பணம் காசு எதுலேயுமே ரொம்ப வெறுப்பு கொள்ளாதீங்க. இந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் மன உளைச்சல், மன அழுத்தம் நமக்கு வரவே வராது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது. நமக்கு நிறைய தெரியும், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை பற்றி தெரியும், மருத்துவத்தை பற்றி தெரியும், இல்லை ஆன்மீகத்தை பற்றி தெரியும், இல்லை சினிமா பற்றி தெரியும், இல்லை பாடல்களை பற்றி தெரியும், இல்லை உங்கள் குழந்தை படிக்கக்கூடிய எண் கணிதத்தை பற்றி தெரியும், இல்லை சயின்ஸ் எது வேணால் தெரியட்டும் உங்களுக்கு, நீங்கள் பெரிய அறிவாளி தான். ஆனால் கேட்காம சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். யார் இடத்துலையுமே அவர்கள் கேட்காம நீங்கள் எதையுமே சொல்லக்கூடாது. அங்கே தான் நமக்கு மன அழுத்தம், மன பிரச்சனை, மன அமைதியின்மை வருது. நீங்கள் அவங்க கேட்காம நீங்கள் பாட்டு சொல்ல போக அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரணும். நம்ம இப்படி கை ஏந்தணும். கை ஏந்தினா மட்டும்தான் கடவுளே கொடுப்பார். நீ கை ஏந்தாமல் இறைவனிடத்தில் எதுவுமே கேட்காம இருந்தீங்கன்னா எப்படி கடவுள் கொடுப்பாரு? கடவுளே நமக்கு கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது மனிதன் நம்ம என்ன பண்ணணும்? கேட்காம கொடுக்கக்கூடாது. ஆதாம் ஏவாள் ஆப்பிள் கொண்டாந்து சாத்தான் கொடுக்குறாரு. கடவுள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா கடவுள் வேணான்னு இருப்பார். கேட்காம விட்டது தான் அவ்வளோ கஷ்டம். கேட்கறது இல்லை நம்ம எதையுமே. அப்போது அட்வைஸ் நம்ம பண்ணக்கூடாது. யாருக்கு? கேட்காதவர்களுக்கு. உங்களை கேட்கணும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைட்டில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், போகும்பொழுது நிறைய பேர் சரி சக்கரை சார் பண்ணுவாங்க. அப்படியா? ஓகே. எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னிடத்துல வந்து நீங்கள் என்னுடைய கூட்டம் நடக்கும் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டம் நடக்கும். அப்போ நிறைய மக்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் கொடுப்பேன், பதில் கொடுப்பேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் எங்கேயாச்சும் ரோட்டில் பார்க்கும்போது, எங்கேயாச்சும் ஹோட்டலில் பார்க்கும்போது வந்து கேட்பாங்க என்கிட்ட. அப்போ நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவர்கள் கேட்பதை கேட்டுப்பேன், அதுக்கான பதிலே நான் கொடுக்க மாட்டேன். அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த மாதிரிலாம் பட்டுட்டேன். நான் அதெல்லாம் கொடுத்து பட்டுட்டேன். யாருக்கு தேவையோ அவங்க நம்மளை தேடி வருவாங்க. அந்த இடத்துல கமிட்மெண்ட் வேணும். அப்போ தேவைப்படுகிறவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்க, தேவைப்படுகிறவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுங்க, தேவைப்படுகிறவர்களுக்கு உங்களது உதவியை கொடுங்க. தேவைப்படாத இடத்துல நீங்கள் எதை கொடுத்தாலும் அது துச்சமாக மாறிவிடும். அப்போ அட்வைஸ் பண்ணுறதை முதல்ல நிப்பாட்டிங்கனாவே மன உளைச்சலிருந்து நாம் விடுபட முடியும். இதை புரிஞ்சுக்கணும் தயவு செய்து. இன்றைக்கி மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, மன உளைச்சல் இருக்கிறது, மன அழுத்தத்துக்கு காரணமே இதுதான். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாமே அவன் தான் நடத்துகிறான்,
அவனன்றி ஒரு அணுவும் அசையாது நம்புறீங்களா இல்லையா? அப்போ நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு அவன் அனுமதி கொடுத்துருக்கின்றான். நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, அதனால தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்றது கடவுள் உறுதி செஞ்சுட்டார், அதனால உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாமே அவன் தான். நீங்கள் நினச்சிங்களா இந்த 21 நாள் வீட்டில் இருக்க போகிறேன்னு? நினைக்கல. திடீர்னு ரோட்டில் போகிறாரு ஒருத்தர், ஆக்சிடென்ட் ஆகிறாரு, நினச்சார் அவர்? இல்லை அவங்க குடும்பம் நினச்சாங்களா? எதுவுமே நம்ம இடத்துல இல்லையே, நம்ம கையில் இல்லையே. அப்போ நம்ம கையில் இல்லாத ஒரு நிகழ்வினை மாற்ற நினைப்பது நமக்கு மன அழுத்தம் ஏற்படுமா ஏற்படாதா? மாற்றலாமா முதல்ல? இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, சமையலில் வந்து உப்பு அதிகமாகிடுச்சு, அதை மாற்ற முடியும் உங்களால், உப்பு குறைக்க முடியும். இல்லை உப்பு இல்லை, உப்பு போட்டு வந்து அதை டேஸ்ட்டை கூட்ட முடியும், அது நம்ம கைக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம கையை மீறிய செயல்கள் நிறைய இருக்குல்ல, அதை நம்ம எப்படி மாற்ற முடியும்? அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. திடீர்னு சுனாமி வந்துச்சு, யார் கையில் இருந்தது? புயல் அடிக்குது, யார் கையில் இருக்குது? நம்ம என்ன பண்ண முடியும்? புயல் அடிச்சிட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ எதாவது பண்ண முடியுமா? அப்போ நம்ம யோசிக்கணும், எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாதுங்கிறது முதல்ல யோசிக்கணும். நாம எப்படி மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி நம்மால் மாற்றக்கூடிய செயல்பாடுகளை தவறு வரும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரணும். முதல்ல மன்னிக்கும் மனோபாவம் வந்துச்சுனாவே மன உளைச்சலே முதல்ல வராது. உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தண்டனை எதுன்னா மன்னிப்பு தான். என்னை கேட்டால் மன்னிப்பு தான். நான் யாரையுமே கெட்டு போகணும்னு ஒரு நாள் நினச்சது கிடையாது. எனக்கு எவ்வளவு பேர் துரோகங்கள், எவ்வளவு பேர் விரோதிகள் நான் வரவேற்கிறேன். ஆனால் துரோகிகள் நிறைய பேர் என்னிடத்திலேயே பயின்று எனது மருத்துவ முறைகளை முழுமையாக நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். 2008 கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் நான். நிறைய பேர் இங்கிருந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் இங்கிருந்து போனவங்க தான். நிறைய துரோகிகள். நான் யாரையுமே நான் கெட்டு போகணும்னு ஒரு நாள் நினச்சது கிடையாது. அந்த எண்ணெய் கெட்டு போகணும்னு நான் நினச்சேன்னா அது எண்ணெய் எரிச்சிடும். இப்போ தீக்குச்சிருக்கு, ஒரு இடத்த பற்ற வைக்க போகிறோம், இல்லை ஒரு துணியை பற்ற வைக்க போகிறோம்னா பற்ற வைக்கும் பொழுது முதல்ல தீக்குச்சி எரிஞ்சிடும். இப்போ நான் ஒருத்தர் கெட்டு போகணும்னு நினச்சினா முதல்ல நான் கெட்டு போயிடும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நாம். அப்போ எந்த இடத்துலையுமே யார் என்ன தப்பு செய்திருந்தாலும் சரி, நமக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த இடத்துல பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து தயவு செய்து வெளியே வாங்க. முதல்ல அந்த பழி வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மன அழுத்தம், மனக்குறைகள் எல்லாமே ஏற்படும். எண்ணம் வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்காது. சரி, பழி வாங்க வேண்டாம், அதை நினச்சிக்கிட்டே வருத்தப்பட்டு இருக்கிறது, அதுவும் மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம எரிஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஏன் போட்டு எரிப்பானே, அதை போட்டு தூக்கி வெளியே போடுவோமே. இப்போ இந்த கை இருக்கு, என்னுடைய கைதான், என்னுடைய கைதான். இப்படி நீட்டுற வலிக்குதா? இல்லை, மடைக்கிற. இப்போ இதே கையை அரை மணி நேரம் நீட்ட சொல்கிறேன், என்னாகும்? வலிக்க ஆரம்பிக்கும். 1 மணி நேரம் வச்சுருக்க சொல்கிறேன், 1.5 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு நாள் வைக்க முடியுமா? என் கை தான், எந்த விதமான பாரமும் கிடையாது, ஆனால் கையை நீட்ட முடியல, வலிக்குது. அப்போது தேவையில்லாத எண்ணங்களை நாம் ஏன் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? தூக்கி போடுங்க. இப்போ இந்த கையை வைக்க முடியல, அப்போ தூக்கி போட்டால் தானே வலி போகும் உங்களுக்கு. தூக்கி போட்டால் தானே எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒருத்தர் ரன்னிங் போகிறான், ரன்னிங் போகும் பொழுது நார்மலாக ஓடிட்டுருக்கான், அவன் முதுகலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகம் வேண்டாம், ஒரு 2 கிலோ ஒரு பேகு துணி வெயிட்டு வச்சு, இல்லை ஒரு கல்லை வச்சு இப்போ நீ ஓடு அப்படின்னா எப்படி ஓட முடியும் அவனால்? ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிறான் இல்லையா? ஒரு 2 கிலோ வேணாம், 1 கிலோ வேணாம், 1/2 கிலோ வைக்க சொல்லுங்களேன், பின்னாடி ஓட முடியுமா பாருங்களேன். ஏன் சுமந்துட்டு இருப்பானே? சுமக்கிறதால நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது நமக்கு? அப்போ இந்த மன்னிக்கும் மனோபாவம் கண்டிப்பாக நமக்குள்ள வேணும். அது யாராக இருந்தாலும் சரி. தப்பு செய்யாதவன் யாருமே கிடையாது, எல்லாருமே தப்பு செய்யணும். நான் உட்பட எல்லாரும் தப்பு செஞ்சவங்க தான். அந்த தப்பை தப்பு என்று புரிந்து உணர்ந்து திருத்திக் கொள்ளும் பொழுது அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். முதல்ல
எப்போ பார்த்தாலும் பழசையே பேசிகிட்டு இருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து பேசுறது, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து பேசுறது. நடந்து போச்சு, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? முடிந்து போயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? அப்போ நடந்து போனதற்கும் முடிந்து போனதற்கும் இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் கசக்கிட்டு இருக்கிறோம். கசந்து ஒரு பூ இருக்குன்னா அப்படியே மூந்து பார்த்தா வாசனையாக இருக்கும், கசந்துட்டு மூந்தோம்னா அது அவ்வளவு நாற்றம் அடிக்கும். அந்த ஒரு நிலையை, இந்த நேரத்தை, நமக்கு இப்போ கொடுக்கப்பட்ட ஒரு நேரத்தை நாம் பாழ்படுத்துகின்றோம். வீட்டில் சண்டை காரணமே அதுதான். கல்யாணம் ஆன புதுசில் சண்டை அன்னையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. போன மாதம் நடந்தது, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க, இதுக்கு மேலே மாற்றிப்போமே. போன மாதம் வீட்டுக்கு தப்பாக ஏதாவது பொருள் வாங்கிட்டு இருப்பார். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான், ஒன்றுமே தெரியாது. மண்டு. ஒரு காய்கறி வாங்க தெரியுதா? அன்னைக்கு அப்படி தான் பண்ணீங்க. இது அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான். நம்ம எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நேரடியாக கடவுளால் எந்த தப்புமே செய்யாமல் வந்திருக்கோமா? எதுக்கு இப்போ நான் ஆராய்ச்சி கொடுத்துருக்கார் கடவுளை? எது நல்லது கெட்டது என்பதை ஆராய்வதற்காகத்தான். அந்த நல்லது கெட்டது ஆராய்வதற்குமே உணவு பழக்கங்கள் முறையாக இருக்க வேண்டும். உணவு பழக்கம் நல்லபடியாக இருக்கும்போது அந்த முடிவுகள் சரியாக இருக்கும். நான் என்னோட நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாமே இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. இப்போ தான் இந்த யூடியூப் பார்க்குறீங்க, என் யூடியூப் இப்போ தான் பார்க்குறீங்க. அப்போ இதுக்கு மேலே மாற்றிப்பாங்க. அப்போது தவறு செய்பவன் மனிதன், நம்ம கடவுள் கிடையாது. ஆனால் தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். எப்போ பார்த்தாலும் அதையே போட்டு டார்ச்சர் பண்ணுறது, கணவனை டார்ச்சர் பண்ணுறது, மனைவியை டார்ச்சர் பண்ணுறது, மற்றவங்களுடைய குறைகளை மட்டுமே பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பேசுறதை விட்டோம்னாவே மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதியாக நம்மால் வாழ முடியும். எது செய்தாலுமே முதல்ல சிந்திங்களே. இப்போ ஒரு செயலை நாம செய்யும் பொழுது இது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு கஸ் பண்ணுங்க. முதல்ல ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், செய்யும் பொழுது இது நடந்தால் என்ன நடக்கும். இப்போ ஒருத்தர் திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிதானப்பட்டு இவர் திட்டினா அடுத்து என்ன நடக்கும், இவருக்கு இந்த வேலையை கொடுத்தால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சிங்கனாவே அந்த இடத்துல வெற்றி தான். யோசிங்க. அவனை திட்டுறப்போ என்ன பண்ணுவான்? அவன் மறுபடியும் திட்ட ஆரம்பிப்பான், சண்டை போடுவான், இல்லை அவன் போய் கேஸ் கொடுப்பான், போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை வரும், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பணச்செலவு, விரைய செலவுகள். கொஞ்சம் சிந்திச்சு வச்சுக்கோங்களேன், கோவப்பட மாட்டோம். நிறைய இடங்களில் அந்த சிந்தனை இல்லாததற்கு தான் இந்த பாதிப்புகளே வருது. அப்போ எதை செய்தாலும் ஒரு சின்ன உங்களுக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்துக்கங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் அடுத்து நீங்கள் யோசிக்கணும், இப்போ இந்த காரியத்தை செய்கிறதுனால எனக்கு என்ன பயன்? சரி, எனக்கு வேண்டாம், என்னை சார்ந்தவர்களுக்கு என்ன பயன்? இந்த சமுதாயத்திற்கு என்ன பயன்? தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? இந்தியாவுக்கு என்ன பயன்? உலகத்துக்கு என்ன பயன்? இந்த பயன் இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். அதில் யாருக்குமே பயன் இல்லை என்றால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது முதல்ல. இப்போ ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் பொழுது யாருக்குமே பயன் கிடையாது, ஆனால் இவருக்கு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் கெட்ட சந்தோஷம். சந்தோஷத்தில் 2 விதம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு போய் சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போடும்போது மகிழ்ச்சி உருவாகுது இல்லையா? அதுதான் பேரானந்த நிலை. ஒருத்தர் ஸ்மோக் பண்றா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றா, அவருக்கு மகிழ்ச்சி இருக்கு, அவருக்கு இது மகிழ்ச்சி, இன்னொருத்தருக்கு உதவி பண்றது மகிழ்ச்சி. அப்போ 2 மகிழ்ச்சி தான். ஆனா இந்த மகிழ்ச்சி இவரது உடம்பை கெடுத்து கொண்டு உருவாகக்கூடிய மகிழ்ச்சி. ஆனா இவர் என்ன பண்றாரு? மற்றவர்களுக்கு உதவி செய்து அதனால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இன்னொருத்தர் இருக்காரு, ஒருத்தரை போய் தொல்லை பண்றாரு, ஒருத்தரை கொடுமைப்படுத்துறாரு, அதுல ஒரு மகிழ்ச்சி. அவருக்கு மகிழ்ச்சிங்கிறது ஒண்ணுதான். அவருக்கு மகிழ்ச்சி தான், இவருக்கு மகிழ்ச்சி தான், இவருக்கு மகிழ்ச்சி தான். ஆனா 3 வேறுபடுது இல்லையா?
அப்போ பேரானந்த நிலை, நல் மகிழ்ச்சி, மற்றவர்கள் மகிழ்வித்து மகிழ்வது. அப்போ நாம் செய்யக்கூடிய காரியத்தால் என்ன பயன் இருக்கிறது என்று நாம் சிந்திக்கணும். பயனற்ற காரியங்களையும் பயனற்ற பேச்சுக்களையும் முதல்ல நம்ம விடணும். நம்ம செய்கிற காரியங்கள் யாருக்காவது பயன் இருக்கணும். பயன் இல்லையா, செய்யாத, அட்லீஸ்ட் நமக்கு பயன் இருக்கணும். இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது வந்து யாருக்குமே பயன் கிடையாது. இவனுக்கு மகிழ்ச்சி இருக்குது, ஆனால் அதை செய்யக்கூடாது. ஏன்னா இவனுக்கு வந்து உடம்பு கெட்டு போகும்ல, பயனற்ற செயல் இல்லையா. அப்போது பயனுள்ள செயல்களை மட்டுமே செய்வேன் என்று நீங்கள் சபதம் போட்டிங்கன்னா இந்த மன உளைச்சல் நமக்கு வராது. இப்போது ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகும்போது வெல்கம் அப்படின்னு வந்து வரவேற்கிறாங்க. வெளியில் வரும் பொழுது தேங்க்ஸ் அப்படின்வாங்க. நன்றி, நீங்கள் எங்களது நிறுவனத்தை சார்ந்த விமானத்தில் பயணம் செய்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு சேவை செய்வதற்கு எங்களுக்கு உதவியமைக்காக நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுவாங்க. அதான் அர்த்தம். இப்போது நீங்கள் ஒருத்தர் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் ரொம்ப முடியாமல் இருக்காங்க, உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னா காப்பாற்றிடலாம். அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அப்போது அவங்க நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றிங்கிற வார்த்தை ஃப்ளைட்டில் போகும்போது சொன்னதுக்கும் இந்த நன்றிக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? நன்றிங்கிற வார்த்தை ஒன்று தான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் போகிறீங்க, உங்கள் பேனா டக்குன்னு கீழே விழுந்துருது, ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு, தேங்க்ஸுங்கிறீங்க. இந்த தேங்க்ஸுங்கிற வார்த்தைக்கும் நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றும் பொழுது, இப்போ என்னிடத்துல வந்து நிறைய பேர் வந்து குணமாகி போகும் பொழுது அந்த மனதார உருக்கமாக அந்த அவ்வளவு அந்த உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அப்படி அழுவாங்க என்கிட்ட வந்து, ஐயா நன்றிங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. அந்த ஒரு நன்றிக்கும் இந்த நன்றிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வார்த்தைகளில் அதே நன்றி தான், ஆனால் அந்த நன்றி எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது? அப்போது எந்த காரியம் செய்தாலும் சரி அதில் என்ன பின்விளைவு இருக்குது, நல்ல காரியங்கள் இருக்கா, நம்ம செய்யக்கூடிய இந்த செயலால் எனக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதொரு சந்தோஷம் இருக்கிறதா, பயன் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த காரியம் சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கிறதா, சட்டத்தை மீறிய செயலாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம செய்யக்கூடிய காரியத்தால் சந்தோஷம் கிடைக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம மனசுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யணும், நாம் அது நல்லதை மட்டும்தான் செய்யணும். நாம் செய்யக்கூடிய காரியத்தால் நமக்கும் தீங்கு இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் தீங்கு இருக்கக்கூடாது, சட்டத்தை விட்டு விலகவும் கூடாது. அப்போ மன உளைச்சல் கிடையாது, மன அழுத்தம் கிடையாது. இப்போ நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரனாக இருப்பான், ஏகப்பட்ட டென்ஷனில் உட்காந்துருப்பான். ஏன்னா பணத்தை வந்து கணக்கில் காட்டாமல் வச்சுருக்கான், பாட்டுக்கு கருப்பு பணம் நிறைய இருக்குது, சட்டத்துக்கு புறம்பாக பணம் வச்சுருக்கான். அப்போ மன அழுத்தம் வரத்தான் செய்யும், மன உளைச்சல் வரத்தான் செய்யும். எப்போ ரெய்டு வருவாங்களோ, இந்த பணம் எங்கே போகுமோ, ஒரு இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பான காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக மன அழுத்தம், மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும். மனம் அமைதியாக இருப்பதற்கு 3 வார்த்தைகள் தான், 3 வார்த்தைகள் தான். தேங்க்யூ, நன்றி. நன்றி சொல்லணும். யாராக இருந்தாலும் நன்றி சொல்லி பழக வேண்டும். ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்தால் கூட நன்றின்னு சொல்லணும். அந்த நன்றி எப்படி இருக்கணும்னா உணர்வுகளாக பகிரப்பட வேண்டும். அடுத்ததாக மன்னிப்பு. என்னை மன்னிச்சிருங்கய்யா, தமிழில் சொல்லுங்களேன், மன்னிச்சிருங்க, சாரி. அது இல்லை, ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டு சாரி அப்படின்னா கோபம் தான் வரும். அது மேலோட்டமாக சொல்லப்படுவது. உள்ளார்ந்து சொல்லுங்களே, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன், அம்மா மன்னிச்சிருமா, இதுக்கு மேலே செய்ய மாட்டேம்மா. உங்கள் மனைவிகிட்டேயே மன்னிச்சிருப்பா, இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படின்னா, என்ன கணவர் இப்படி பேசிட்டாரு, அவங்களுக்குள்ளேயே ஒரு அந்த ஈர்ப்புத்தன்மை, ஒரு அழுக வந்துடும். மனைவி கணவன்கிட்ட
மன்னிச்சிடுங்க, தெரியாமல் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அடுத்து அங்கே சண்டைக்கு வார்த்தையே இல்லை, சண்டையே இல்லையே அங்கே. அந்த ஒரு வார்த்தை, அந்த மன்னிச்சிருங்கிறத அந்த ஆழமாக உணர்வுபூர்வமாக சொல்லி பாருங்களேன். நான் உன்னை காதலிக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கும் அந்த காதலை வந்து மென்மையாக அழகாக அவங்களோட கன்வே பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வார்த்தைகள், வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. நாய பேய பண்ணிய திட்டமா இல்லையா? உடனே அவ்வளோ கோபம் வருது இல்லை? நாய யாராவது நம்ம சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ கோபம் வருது? அப்போ அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? வார்த்தைக்கு பலம் இருக்கா இல்லையா? வார்த்தைக்கு சக்தி இருக்கா இல்லையா? அது எப்படி சக்தி இல்லாமல் போயிடும்? நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்கிறோம்ல, நிறைய பேர் சொல்லுவான், அது எப்படி சார் வார்த்தைக்கு சக்தி வரும்? நல்லதை மட்டும்தான் பேசணும், நல்லதை மட்டும்தான் நினைக்கணும், நல்லது மட்டும்தான் செயல்படுத்தணும். நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் பிரதிபலித்து திரும்ப நமக்கு வரும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். அதனால தான் யாருக்கு நாம் தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு சொல்றது காரணமாக தான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். என்ன விதைக்கிறோமோ அதுதானே கிடைக்கும் நமக்கு. நீ மாமரத்தை போட்டுட்டு தேங்காய் கிடைக்குமா? கெட்ட வார்த்தைகளை முழுவதுமாக வீசிவிட்டு எப்படி நீ மற்றவங்களுக்கு நல்ல வார்த்தை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஒருத்தரை பார்த்து வந்து ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னால் அவன் வணக்கம் சொல்ல போகிறான், நீ திட்டுனா அவன் திட்ட போகிறான். கண்ணாடி தானே ஐயா இந்த உலகம். முகத்தில் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சிரிச்சா அது சிரிக்கும், நீங்கள் அழுதா அது அழுகும், நீங்கள் கோவப்பட்டால் அது கோவப்படும். அந்த உலகம் அப்படி தானே, எல்லாமே தனித்தனி ஆன்மா தானே சார். என் மனைவி தானே அப்படி நினைக்காதீங்க, என் கணவன் தான் நினைக்காதீங்க, குழந்தை நினைக்காதீங்க. ஒரு 15, 16, 17, 18 வயசு வரைக்கும் தான் உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கும். அதுவே இப்போ கேட்கறதில்ல எந்த குழந்தைங்களுமே. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, மற்றவங்களை போய் நான் வட்டி சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். நம்ம அதாவது குழந்தைங்களும் உங்கள் மனைவி உங்கள் கணவரே உங்கள் பேச்சை கேட்காத போது அப்புறம் எப்படி மற்றவங்க இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியும்? முதல்ல இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா நம்ம? அப்போது எந்த இடத்திலையுமே சரி, எந்த இடத்திலும் நாம் நம்மளுடைய பேச்சு இதுதான் சரி அப்படிங்கிறத நிர்பந்திக்கிறதும், இதை தான் கேட்டாகணும் அப்படிங்கிற வற்புறுத்துறதும், அது கேட்காத போது நடக்காத போது நமக்குள்ள மன உளைச்சல் ஏற்படுவதும், ஏமாற்றம் வரும்பொழுது தாங்கிக் கொள்ள முடியாததும் தான் மன உளைச்சலுக்கான காரணம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 3 வார்த்தைகள் சொன்னேன். ஒன்று என்ன? மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதார சொல்றது. இன்னொரு வார்த்தை நன்றி. நன்றிங்கிற வார்த்தை தமிழில் சொல்லுங்க. ஐயா நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நீங்கள் இந்த உதவி பண்ணியிருக்கீங்க, மறக்க மாட்டேங்க, வாழ்நாள் முழுவதும் என்னால் மறக்க முடியாதுங்க ஐயா. சொல்லி பாருங்களே, அவ்வளோ ஒரு ஆனந்தம். அம்மா காலில் விழுந்து நன்றி சொல்லுங்க, அப்பா காலில் விழுந்து நன்றி சொல்லுங்க. அவங்கள விட தெய்வம் விழுந்தா. அடுத்த வார்த்தை ஐ லவ் யூ. நான் உன்னிடத்தில் அன்பு செலுத்துகின்றேன், நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன், நான் உனக்காக இருக்கின்றேன், உனது சுக துக்கங்களில் நான் பங்கு கொள்கின்றேன். சொல்லுங்களேன். அன்பு செலுத்துதல். எல்லோரிடத்துலையுமே அன்பா பேசுங்க, கருணையா பேசுங்க. அவர்களுக்கு அக்கறையை, நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தைரியத்தையும் அக்கறையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க இருக்கீங்கன்னு அவங்களுக்கு வெளிப்படுத்தும் பட்சத்தில் அங்கே எங்க சண்டை வரும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் ஏன் உங்களுக்கு மன உளைச்சல் வரப்போகுது? இன்னைக்கு ஏற்படக்கூடிய சண்டைக்கு மிக முக்கிய காரணமே இந்த 3ம் இல்லாதது தானே. ஈகோ. எல்லா குடும்பங்கள்லையும் இந்த ஈகோ தான் நிற்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கோர்ட்டில் அவ்வளவு கேஸ் இருக்கு. சின்ன குழந்தை சொல்கிறான், நான் டென்ஷனாக இருக்கேன் விட்டுருங்கண்ணே அப்படிங்கிறான். குழந்தை எல்கேஜி படிக்கிற பையன் டென்ஷன் அப்படிங்கிறான். ஸோ அதனால் தயவு செய்து சொல்கிறேன்,
யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க, வெறுப்பற்ற நிலைக்கு வாங்க. யாருடைய பாராட்டுதலையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அவன் நல்லவன் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்ப்பார்கள், கண்டபடி தூற்றுவார்கள். நாம் அதெல்லாம் பாதர் பண்ணவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். அதற்கு பிறகு ஒரு காலத்தில் ஓஞ்சி போயிடுவாங்க. ஓஞ்சி போயிட்டு நம்ம செய்யக்கூடிய செயலை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. பேசாமல் இருப்பாங்க, அதற்கப்புறம் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கவனிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு நமது செயல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்மை பின்தொடர ஆரம்பிப்பார்கள், ஃபாலோவர்ஸ் ஆயிடுவாங்க. ஆரம்பத்தில் நமக்கு எதிர்ப்பாக இருந்தவன் ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஃபாலோவர்ஸாக மாறிடுவாங்க. அது உண்மையாகவும் இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடிய வகையிலும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதனால் கவலைப்படணும் அவசியமே இல்லை. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அங்கே தான் பிரச்சனை, டென்ஷன். அங்கே தான் தூக்கம் இல்லை. அதுக்கு தான் இந்த மௌன விரதத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். மௌன விரதம் இருக்கும் பட்சத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே எப்படி முழுமையாக வெளியில் போகுது, எப்படி அடுக்கி வைக்கப்படுகிறது. இப்போது இன்றைக்கி இப்போ இந்த 5 நாள் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டேன் இல்லைங்களா. இந்த 21 நாளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் கழிச்சு கட்டிட்டீங்க. சின்ன வயசில் போட்ட ட்ரெஸ் எல்லாம் கிடக்கும், குழந்தைங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் கிடக்கும். எல்லாத்தையும் எரிச்சிடுங்க தயவுசெய்து. அது மற்றவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா அது வேண்டாம். நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சார் நிறைய பேர் துணி இல்லாமல் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அது அடுத்த தலைப்பில் நான் பேசுகிறது ஏன் வேண்டாம் அப்படிங்கிறது. அது எரிச்சிருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு மீது தேவையானது என்ன பண்ணுவீங்க, அடுக்கி வைப்பீங்க. என்ன அடுக்கி வைப்பீங்க? வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் எப்படி, வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு, அது தனியாக ஒரு இடத்துல வைப்பீங்க. ஆஃபீஸ் போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், இல்லை கடைகளுக்கு போகும்போது சும்மா வெளியில் கடைங்களுக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம், வெளியில் ஃபங்க்ஷன் போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் வைக்காது, எல்லாத்தையும் இப்போ அடுக்கி வைப்பீங்க. அதுலேயே செக்ஷன் பிரிப்பீங்க ஒவ்வொன்றா. அந்த மாதிரி நமது எண்ணங்கள் எல்லாமே வரிசைப்படுத்தப்படும், முறைப்படுத்திட்டு நீங்கள் பிறந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை எண்ணங்களையும் தேவையானதெல்லாம் டெலீட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மௌன விரதம் டெலீட் பண்ணிட்டே இருந்துட்டு தேவையானதை மட்டும் அடுக்க ஆரம்பிக்கும். எது தேவை எது தேவையில்லை. அப்போ இந்த தேவையானது கூட அந்தந்த செயல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் டெலீட் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ நீங்கள் மௌன விரதம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த 10 நாள் மௌன விரதம் இருக்கிறது முக்கியம் இல்லை. அதற்கு அப்புறம் வாரத்துக்கு 2 நாளாவது மௌன விரதம் இருக்கணும். போடுங்க. நான் மௌன விரதம் வைக்கிறேன், யார்ட்டும் பேசாதீங்க, ஒன்றும் போடு, தப்பே கிடையாது. ஸோ அதனால் இந்த மன உளைச்சல் என்பதும் சரி, மன அழுத்தம் என்பதும் சரி, டென்ஷனு, பயம், கோபம், இது எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தான் உருவாகுது. அதனால் நான் சொல்லக்கூடிய முறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பயிற்சி வகுப்புலாம் எடுத்துகிட்ருக்கோம். நாம் இலவசமாக தான் எடுத்துகிட்ருக்கேன். மனம் என்னும் மாமருந்து அப்படிங்கிற நிகழ்ச்சி காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு பெரிய மண்டபத்தில் சாப்பாடெல்லாம் இலவசமாக கொடுத்து நாம் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். பயன்படுத்திக்கிங்களே. சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, நிறைவாக இருங்க. கண்டிப்பாக இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைய செல்வத்தையும் மங்காத புகழையும் அளவற்ற மெய்ஞானத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவான் என்று இந்த அற்புதமான தருணத்தை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல. அவரு சிஸ்டர் மகா போதிதர். Modern age spiritual guru.
people's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்ல. குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமா நான் பார்க்கறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாகுங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும்.